நைட்டு இங்கே தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில். நைட்டு கிட்டத்தட்ட இங்கே வர்றதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்ததுனால இங்கே ஸ்டே பண்ணிட்டோங்க ரூமில். ஸ்டே பண்ணிட்டு இப்போது எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீடியோவும் நைட்டு எடிட் பண்ணல. இப்போ தான் 1 ஹவராக உட்காந்து எடிட் பண்ணிட்டு அப்லோட் போட்டு விட்ருக்குங்க. ஈவினிங் வீடியோ வந்துடுங்க. கன்னியாகுமரி நைட்டு 12:30 ரீச் ஆகிட்டோங்க. எவ்வளோ ஆச்சு? இது மூடி இதுதான் இல்லை, லடாக் போகிறோம். கன்னியாகுமரிலேருந்து. டேங்க் ஃபுல் பண்ணியாச்சுங்க. இப்போ ஆக்சுவலாக திருவள்ளுவர் சிலையான போயிட்டுருக்குறோங்க. லடாக் போயிட்டு வந்தேன். இப்போ கொரியா போகிறேன். கொரியா சைக்கிளில் நாங்கள் இன்றைக்கி தான் கிளம்புறோம் லடாக்கு. தர்மபுரிலேருந்து கிளம்பி 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆகுது. தர்மபுரிலேருந்து கிளம்பி எனக்கு 10 மணிக்கு 9 மணிக்கு ஃபிளாக் ஆஃப் இருக்கு. எம்பி எம்எல்ஏ எல்லாம் வராங்க பீச்ல. ஓ சூப்பர் ப்ரோ. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எவ்வளவு நாள் இருப்பீங்க கன்னியாகுமரியில? அவ்வளோதான், இன்னைக்கு கிளம்புறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகேண்ணா. ட்ரெயின் டஸ்ட் என்னோட இன்ஸ்டா ஐடி பின்னாடி இருக்கு. ஓகே ப்ரோ, ஃபோட்டோ எடுத்துக்கோ. அது வழியாக தான் ஹெல்ப்னா கேளுங்க. எனக்கு கான்டாக்ட்ஸ் இருக்காங்க. ஓகே ப்ரோ. நான் ஆல்ரெடி லடாக் முடிச்சிட்டேன். கான்டாக்ட்ஸ் இருக்கு. ஃபோட்டோ லகேஜ் நிறைய சரி பார்க்கலாம். வெயிட் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ. சரி பாய் ப்ரோ. கொரியா போயிட்டுருக்குறாருங்க. கன்னியாகுமரி டு கொரியா. ப்ரோ பாய் ப்ரோ. கடல் கிட்ட வந்துட்டோங்க. திருவள்ளுவர் சிலையை கிட்ட போயிட்டுக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக கரெக்டாக மேப் கரெக்டாக காட்ட மாட்டேங்குதுங்க. கன்ஃபியூஷன் பண்ணுதுங்க. ஆக்சுவலாக திருவள்ளுவர் சிலை பக்கம் வந்துட்டோங்க. சரி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சரி வீடியோ பாருங்கள். அதுக்கு இந்த வீடியோ நாளைக்கு வரும் ப்ரோ. சரி ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரம் ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. சரியாக எத்தனை ரீடேக்குங்க. ஆனால் ஓரளவு தான் பேசியிருப்பாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக நம்ம சேனலில் கரெக்டாக ஷார்ட்ஸ் வீடியோ பேசுவோங்க. கொஞ்சம் சரியாக இருக்குது, அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக போக நம்ம சேனலில் கரெக்டாக ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவோங்க. இப்போ ஆக்சுவலாக கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை பக்கம் இருக்காங்க. ஆக்சுவலாக நடுவில் ஒரு ரோடு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சரி இங்கே வந்து சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க. நல்லா இருக்குங்க வியூ பாயிண்ட்டு. காற்று சும்மா சில்லுன்னு அடிக்குதுங்க. காற்று வேறு லெவலு. ஃபுல்லாக நடுவில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே திருவள்ளுவர் சிலையானு கிளம்பியாச்சுங்க. ஃபுல்லாக மேடுங்க. இறங்காம இழுக்குது. இப்போ வந்துட்டு திருவள்ளுவர் சிலையான நல்லா ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ தாங்க கிளம்பிட்டுக்கிறோம். இந்த ரோட்டில் போகணுன்னு நினைக்கிறோம். ஃபுல்லாக கடலுங்க. வேறு லெவலுங்க. ஃபுல்லாக செம்ம காற்றடிக்குதுங்க இந்த இடம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலோரம் வந்து கொஞ்சம் அந்த அலையெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு போகலான்னு தாங்க வந்தோம். அலையை ரசிச்சுட்டு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா எப்படி கெத்த நிற்குதுங்க. இந்தியா ஃப்ளாக் கட்டிட்டு சரியான காற்றுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. காலையிலேருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை. பார்த்தோன்னா அங்கே வண்டி எடுத்துகிட்டு கிச்சனில் போயிட்டு அங்கே வாடி வந்து நாங்கள் அவரோட பேசுவாங்க. ஹைவே பிடிச்சி போறிய போகணும்னு நினச்சி தக்காளி சைடு நாங்கள் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு போகலாம். சேனல் பேர் என்ன ப்ரோ? யூடியூப் பார்த்துருக்கீங்களா? உங்களை பார்த்துருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்குது. நேற்று முன்னாடி தான் பார்த்துருக்கீங்களா? அதுக்கிட்ட பார்த்தேன். ஆனால் பண்ணலாம். ஆனால் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ போகும்போது தான் பார்த்தேன். வண்டியை பார்த்தோன்னா பார்த்தேன்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே உட்காந்து கடலை ரசிச்சுட்டு இருந்தோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே யாரும் தெரில, ப்ரோ ஒருத்தர் வந்து நாங்கள் உங்களை அங்கேயே பார்த்தோம், நான் உங்களை பின்னாடி வரதுக்குள்ளே நீங்கள் வந்து எங்கே போய்க்கினீங்க தெரில, இப்போ தான் நான் உங்களை மீட் பண்ணேன், இப்போ தான் உங்களை பார்த்து அதனால தான் உங்களை வந்து பேசணும் கொண்டு கொஞ்சம் உங்களை நான் ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாருங்க. உண்மையாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருமையாக இருந்துச்சுங்க. பெருமைங்கிறத விட அவர் எங்களுக்கோசரம் தேடி, அதாவது பைக் எடுத்துகிட்டு உங்கள் பின்னாலே வந்தேன் அப்படின்லாம் சொன்னாருங்க. உண்மையாக சொல்லணும்னா இப்போ தாங்க அவர் எதையும் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா தொட்டிப்பாலம் அந்த இடத்த பார்த்துட்டு போகணும்னு எனக்கும் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி நேச்சுரல் பிளேஸ்லாம். அதனால ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்துட்டு போகலான்னு தாங்க போயிட்டு இருக்கிறோம். உண்மையாக சொல்ல போனால் கன்னியாகுமரி வியூ பாயிண்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. நம்ம உண்மையாக ரசிச்சு தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடலோரெலாம் உண்மையாக வேறு லெவலுங்க. அந்த காற்று, அந்த அலை சவுண்டு என்னமா இருந்துச்சுங்க உண்மையாக சொல்ல போனால். ரெண்டு சைடுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் நல்லா இருக்குங்க. போகிற வழி எல்லாமே, தொட்டிப்பாலம் போகிற வழி எல்லாமே வியூ பாயிண்ட் அல்டிமேட்டாக தாங்க இருக்குது. அந்த காரில் போகிறவங்க ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்கன்னா லிஃப்ட் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ப்ரோ லிஃப்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ண இருந்துச்சுங்க அவங்க கூட கொஞ்ச நேரம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தொட்டிப்பாலம் போகிறதா ஒரு பிளான் போட்டிருந்தோம், ஆனால் லாஸ்ட்டில் அது போக முடியலங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி போயிட்டு வரதா போயிட்டு வாங்க, ஆனால் திரும்ப நீங்கள் போனீங்கன்னா ரிட்டன் இதே வழி தான் வந்து போகணும் அப்படின்ட்டாங்க. சரி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு டைம் இல்லை, ரொம்ப லாங் வேறு, சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டோங்க. ரிட்டன் வந்துட்டு இப்போது திருநெல்வேலி ஹைவேல போயிட்டு இருக்கிறோங்க. தருமபுரிக்கு இங்கேருந்து 521 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்மளை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு கோளாராக தாங்க பார்க்குறாங்க. அப்படியே ஒரு வைப்பு. பாய் பாய். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோடு சூப்பராக இருக்குங்க. வியூலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. கோளாறு தான் வேற லெவலு. ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க, அல்டிமேட்டுங்க. கன்னியாகுமரி ஹைவேவே உண்மையை சொல்ல போனால் கன்னியாகுமரியே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க பார்க்கவே. ஃபுல்லாக காட்டுறாளைங்க. ஃபுல்லாக ஹில்ஸுக்கு நடுவில் காற்றாலைங்க, ஆயிரக்கணக்கான காற்றாலை இருக்குங்க. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே காற்றாலை தாங்க. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது, அப்படியே சுற்றிட்டே இருக்குங்க பார்க்க. ஆக்சுவலாக நம்மளை மீட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ப்ரோ தருமபுரியிலேருந்து கன்னியாகுமரி வந்தோம் ப்ரோ. இன்னைக்கு காலையில் தான் கன்னியாகுமரியிலேருந்து இங்கே தொட்டிப்பாலம் பார்க்கலான்னு போனோம். அப்புறம் சரி ரிட்டன் வந்துட்டோம். இப்போ திருநெல்வேலி மேலே போயிட்டுருக்குறோம். தருமபுரி போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக லடாக், பெங்களூர் அப்படியே. நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? சரி சரி. லாஸ்ட்டில் இருக்கு பாருங்க கீழே. சரி பாருங்க ப்ரோ, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. லடாக் ப்ரோ வருங்க, இடம் சூப்பராக இருக்கு. ஓரளவு ரெடி பண்ணியிருக்கோம். ஓரளவு தெரியும். இப்போ அங்கேருந்து வரதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 2 நாள் தான். 550 கிலோமீட்டர். நைட் ரைட் பண்ணோம் நேற்று. அதனால்
சீனு 2 பேர் சீனு. சரி ஆப்பில் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தாங்க நம்ம வீடியோ போட்டேன். நேற்று எடுத்த வீடியோ இப்போ தான் விளாக் போட்டிருந்தேன். அதே நம்ம மாப்பிள்ள எப்படி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்ருக்காங்க. சரி போகலாமாடா? போகலாமா? அவ்வளோதாங்க, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் நினச்சிட்டுக்கிறோம். அவ்வளோதான், கிளம்பி இன்னொரு 2 கிலோமீட்டர் சம்திங்கில் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் மதுரைன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க. சரிங்க, வாங்க போக போக விளாக் பண்ணுறேங்க. காலேஜ் முடிச்சிட்டோம். 1 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதிரி போயிட்டுக்கிறோம். பிஏ ஹிஸ்ட்ரி. பிஏ ஹிஸ்ட்ரி. ஓகே. இன்ஜின் ஓவர சூடாயிருதுல்ல. ஆமாம், யூடியூப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். வீடியோ போட்டிருக்கோம். லைஃப் ஆஃப் சினு. வரோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று இந்த இடத்துல இந்த இடத்துல வந்த உடனே நம்ம வண்டி வந்து ஸ்டக்காகி அப்படியே நிச்சிருச்சுங்க வண்டி. ஏன்னா அவ்வளோ ஹீட் ஆயிடுச்சு வண்டி. அப்புறமேட்டு இந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற அண்ணன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாருங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு மெக்கானிக் அண்ணனை கூப்பிட்டு அவர் வந்து அந்த இன்ஜினில் இருக்க ப்ளக்கை வந்து க்ளீன் பண்ணி போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் சொன்னார், அட்வைஸ் பண்ணார். இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஓட்ட வேணாம், கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணி கொடுத்தாருங்க. பரவாயில்லைங்க, என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல நமக்கு அடுத்த நிமிஷம் ஹெல்ப் கிடைக்குதுங்க. அதுதாங்க பெரிய விஷயம். எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அடுத்த நிமிஷமே வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுங்க. அது போதுங்க எனக்கு. 5:50 ஆகுதுங்க. நம்ம இனிமேல் ரைட் பண்ணலாம். இன்னொரு 1 hour இல்லாட்டி 2 hours ரைட் பண்ணலாங்க. அப்புறமேட்டு எங்கேயாச்சும் பெட்ரோல் பங்கை பார்த்து ஸ்டே பண்ண வேண்டியதாங்க. ஆக்சுவலாக நம்ம ரைடில் கன்னியாகுமரி அண்ணன் வந்து ஒருத்தர் நம்பர் கொடுத்துட்டு போனார். நீங்கள் எங்கேயாச்சும் போகிற வழியில் தங்குற மாதிரி இருந்தால் அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டே பண்ண அவ்வளோ சொல்கிறேன், ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாருங்க. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். ஃபோன் பண்ணியிருந்தார், முன்னாடி தான் ஃபோன் பண்ணி பேசியிருந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கங்க இந்த ட்ராவலில். நல்லா தான் இருக்குது ரைட்லாம், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த கஷ்டம் வந்தாலும் அடுத்த நிமிஷம் ஹாப்பினஸ் கிடைக்குதுங்க.